வீட்டுல சும்மா இருக்கா. யார் கேட்டாலும் பா பொட்டாட்டி என்ன பண்றா, வீட்டுல சும்மா இருக்கா. நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் துணி குழந்தைக்கு துணி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈத்து வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? என்ன சம்பளமா குடுக்குற? இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் விடுறியா? அப்பதான் சிக்கன் எடு மட்டன் எடு 2 வேளை குடுக்குற. அப்புறம் என்னத்துக்கு வீட்டுல சும்மா இருக்கேன்ட்டு? நீ எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போறீல. நாங்க இந்த 4 செவரு அதை விட்டு அந்த குவார்டர்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது சினிமா பீச்சுக்கு கூட்டு போறேன்னா அதுவும் இல்ல. இப்ப என்ன நாளைக்கு மாமாண்ட சொல்லி சினிமா கொண்டு வர சொல்றேன் உட. அதெல்லாம் ஒண்ணே வேணாம். நேரத்துக்கு குடிச்சிட்டு வந்து நைட் அடிக்க வேணாம்னு சொல்லு. வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லு உங்க மாமா. டைவர்ஸ் வாங்கி தட்டா? ஐயோ போங்கக்கா. காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். கடையில போய் பாலை வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி காய வச்சுட்டு 2 நாளைக்கு என் பிள்ளைங்க துணி துவைப்பேன், 2 நாளைக்கு என் புருஷன் துணி துவைப்பேன். அன்னைக்கு அன்னடை என்னுடைய துணியை துவைச்சு போட்டுக்குவேன். வேலைக்கு போகணும்னு ஆசைதான், வேணான்ட்டாரு. திருப்பி கேதான் சண்டை தான் வரும். அதுதான் ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி